ஏழ்ரை மேம். ஏழ்ரை பின்கழுத்து ஏழ்ரை. தோல் வந்து 14, சாரி 14, 2 போட்டால் 7 மைனஸ் எவ்வளோ? 1.5 கழிக்கணும். மீதி எவ்வளோ? 5.5. எவ்வளோ? 5.5. தோல் எவ்வளோ வைக்கணும்? 5.5. கவனி இங்கே பாரு 5.5. தெரியுதா? மார்க் பண்ணிக்கோ. இதை ஆரம்பிச்சுட்டு இது 5.5னா இதுவும் 5.5. எங்கேருந்து வைக்கிறேன் தெரியுதா? கீழே ஆம்போல் சைடு 5.5. இங்கிட்ட 5.5னா இங்கேயே 5.5. மார்க் பண்ணிட்டு மார்பு சுற்றளவு சொல்லு. அவங்களுக்கு மார்பு 34 பை 4ஆல் ஒரு பாகம் பண்ணால் எவ்வளோ? 8 32. மீதி 2 இருக்கு. 4ஆல் டிவைட் பண்ணால் அரை. மொத்தம் 8.5. 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ். 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ். இப்போ மொத்தம் எவ்வளோ? 9.5. தெரியுதா? 9.5 மார்க் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். கீழே இடுப்பு சுற்றளவு எவ்வளோ? 30 தானே? 30 4ல் ஒரு பாகம் 7.5. அதை வந்து அப்படியே 1 இன்ச்சு டாட்டுக்கு எவ்வளோ? 8.5. இதை தெரியுதா? பண்ணியாச்சா? அடுத்து அடுத்து கழுத்து வரையணும். இப்போ ஆம்போலுக்கு இங்கேருந்து 1 இன்ச்சு கிராஸ் வச்சுக்கணும். 1 இன்ச்சு கிராஸ் 1 இன்ச்சு கிராஸ் வச்சுட்டு இதுக்கு மையப்புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி எல்லாத்தையும் இணைச்சிடணும். யாராவது ஃப்ரெஞ்ச் கவுஸ் ஸ்கேல் வச்சுருக்கியா? இல்லை. சரி ரைட்டு. இதுலேயே போட்டுக்கோ. இந்த மாதிரி வெறும் ரெடி மெஷர்மெண்ட் மட்டும்தான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம். போட்டாச்சா? இப்போ போட்ட ஆம்போல் கரெக்டானு செக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் தையலுக்கு 1 இன்ச்சு தெரியுதா? தையலுக்கு 1 இன்ச்சு. இதை மட்டும் வெளியே இப்படி எடுத்துகிட்டு போய் அப்போ தான் திருப்பி வைக்காமல் இருக்கும் மடிச்சு தைக்கும்போது. சரி, இப்போ இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணாமல் வெட்டக்கூடாது. என்ன பண்ணுறோன்னா ஆம்போல் எவ்வளோ உங்களுக்கு? எவ்வளோ? 15.25 பாதி 7.5 வை. 7.5 ஒரு புள்ளி வரணும். அப்படி தானே? இங்கே பார் தெரியுதா?